கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஆடிட்டுருக்குன்னு சொல்லுவாங்களா? அது என்ன கொடுமைன்னு சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க, நான் என்னென்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி விடிய காலம் 5 மணிக்கு எழுந்திரிச்சி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சி கஷ்டப்பட்டு கடைக்கு போனால் அங்கே இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கடைக்கு போனோம். எங்களுக்கு முன்னாடி ஜெமிமா வெளியே நின்றுச்சு. அதை வீட்டுக்குள்ளே விரட்டிட்டு போகிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டோம். கோயம்புத்தூரில் இருக்கோம். பகல் ஃபுல்லாக வெயில் காட்டுன்னு காட்டுது. விடிய காலம் பாருங்கள் எப்படி பனி பெஞ்சிருக்குன்னு. மணி இப்போது 5 மணி கோயம்புத்தூரில். இங்கே பாருங்கள், பகல் ஃபுல்லாக பயங்கர வெயில் அடிக்குது. விடிய காலம் பாருங்கள் எப்படி பனி பெஞ்சிருக்குன்னு. ஸோ காலையில் விடிய காலம் எந்திக்கிறதுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஸோ நாங்கள் காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சி எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நாங்கள் மீன் வாங்க உக்கடம் மார்க்கெட்டுக்கு போகிறோம். காலையிலே பாருங்கள், மணி இப்போ 5 மணிக்கு எழுந்துச்சோம், 5:15 இருக்கும். பெரியவங்கள்லேருந்து, பெரிய பாட்டிலேருந்து, தாத்தாலேருந்து, பெரிய அண்ணாக்காலேருந்து எல்லாருமே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த 5 மணிக்கு எந்திக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சர்வசாதாரணமாக இருக்கும் போல். பட் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி கும்மிருட்டாக பாருங்கள், சூரிய உதிக்கிறத பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நாங்கள் இருந்தோம். பட் இன்றைக்கி காலையில் எழுந்தனால சூரிய உதயத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். நான் சொல்கிறது ரியலான சூரிய உதயம். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம். உக்கடத்தில் ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். பட் இன்றைக்கி நாங்கள் போன நேரம் பார்த்து மீன்பிடி தடைக்காலம் போல். காலையில் ரேட் எல்லாம் அதிகமாக தான் இருந்துச்சு. மாதிரி தூங்கிட்டு இருக்கோம். ரேஸ் கோர்ஸில் எவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க. அண்ட் இந்த அட்மாஸ்பியரும் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நல்லா சூப்பரான ஒரு ஏரோட பயங்கரமாக இருக்கும். வாக்கிங் போகிறாங்க, ஜாகிங் போகிறாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து, வயசு பையங்கள்லேருந்து, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், இந்த ரேஸ் கோர்ஸில் குட்டியாக அந்த டிம் லைட் போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. மணி பாருங்கள் 5:30 தான் ஆகுது. ஆனால் நல்லா விடிஞ்சிட்டு பாருங்கள். இதுதான் கோயம்புத்தூரோட பியூட்டி. இதுதான் கோயம்புத்தூரோட பியூட்டி. அங்கே பாருங்கள், அந்த மேலே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் எப்படி தெரியுது பாருங்கள். இதெல்லாம் என்னென்னா ஊட்டியோட அந்த மவுண்டைன் இல்லை, அதோட எஃபெக்ட் தான் இந்த மிஸ்ட்டு. மீன் மார்க்கெட் இங்கே இருந்தது, லாரிப்பேட்டையில் இருந்தது. இதுதான் மெயின் ஹோல்சேல். இங்கே தான் வாங்கணும். நான் நினச்சேன் அங்கே புதுசாக வச்சுருக்காங்க தெரியுதா, அது இங்கே தான் வாங்கிட்டு போய் இது பண்ணுறாங்க. ஆமாம், அது ரீட்டைல் ஷாப்பு. இதுதான் ஹோல்சேல். இதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கேருந்து பல்காக வாங்கிட்டு இருந்தால் மீன் கடைக்காரரு நல்லா நீட்டாக பண்ணிட்டாங்க. மீன் கட் பண்ணுறதுக்கான இடம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, அந்த சிஸ்டம் சூப்பராக இருக்குது. அந்த தமிழக வெச்சுக்கழகம் மாதிரியே இருக்குது. பார்க்கும்போது தமிழக வெச்சுக்கழகம் மாதிரியே இருக்குது. இதான் லாரிப்பேட்டையிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் மார்க்கெட் இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, 10 ரூபா டோக்கன் போட்டுட்டு ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தா இன்றைக்கி மீன்பிடி தடைக்காலமாக. ஸோ அதனால் மீன் ரேட்டெல்லாம் அதிகமாக இருந்தது. நாங்கள் யூஸ்வலாக வெலை மீன் தான் வாங்குவோம். வெலை மீன் இருந்தது 350 ரூபா. பட் ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ அதனால் வெலை மீன் வாங்கலை. ஸோ நாங்கள் என்னென்ன மீன் வாங்கியிருக்கோன்னு சொல்லி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் இது இதெல்லாம் டேம் மீன் நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கொழுப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே, வாங்க. இப்போ அந்த மீன் கட் பண்ணுற ஏரியாவுமே ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கேபினாக போட்டு அந்த கேபினில் நம்பர் போட்டு எத்தனை கேபின் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நீட்டாக. முதல்ல ரொம்ப சகதி மாதிரி இருக்கும், மண்ணாக இருக்கும். ஸோ அங்கே தான் இருப்பாங்க. பட் இப்போ இவங்களுக்கு தனித்தனியாக போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இறால் வாங்கியிருக்கோம். இறால் 1 கிலோ 550 ரூபா, அரை கிலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் மத்தி மீன் 1 கிலோ 180 ரூபா, அரை கிலோ வாங்கியிருக்கோம். நெத்திலி மீன் 1 கிலோ 280 ரூபா, அதுவும் அரை கிலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். அது 1 கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ 400 ரூபா. மீனெல்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டோம். டோட்டலாக நாங்கள் 2.5 கிலோ மீன் வாங்கியிருந்தோம். 2.5 கிலோ மீனுக்கு அவங்க 80 ரூபா கட் பண்ணுறதுக்கு கூலி வாங்கியிருந்தாங்க. ஸோ இது மேஜர் கட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரானும் சங்கரா மீன் மட்டும்தான். மீதி எல்லாமே சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கேரளாவிலேருந்து மீன் இறக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி மீன் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஏன்னா மீன்பிடி தடைக்காலம் அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. இன்றைக்கி என்ன ரேட்டு? சங்கரா 400 கிலோ,
மத்தி ரொம்ப சின்ன மீன், சாரி விலை மீன் ரொம்ப சின்ன மீன் 350 அது. அப்புறம் மத்தி வந்து 180. அதுக்கப்புறம் வேறு என்ன மீன், அந்த நெத்திலி வந்து 280. ப்ரான், ப்ரானுக்கு தமிழ் என்னது, ப்ரான் வந்து 550 1 கிலோ. இறால். ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்த்தா கொஞ்சம் மீன் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ மீனை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம உக்கடத்தில் வாங்குறத விட நம்ம கடையில் இங்கே லோக்கலில் வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ 400 ரூபா விலை மீன் அப்படின்னா இங்கே 550 ரூபா. ஸோ அதனால் உங்களுக்கு பாசிபிள் இருந்தது அப்படின்னா உக்கடத்தில் போய் வாங்குறது பெஸ்ட்டு. இப்போ மீன்பிடி தடைக்கால உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. மற்றபடி நல்லாவே சீப்பாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் விலை மீன் வந்து நாங்கள் சந்தையில் உக்கடத்தில் வாங்கும்போது 400 ரூபா, இங்கே பார்க்கும்போது 650 ரூபா, பெரிய விலை மீன். ஸோ நல்ல மேஜர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா உக்கடம் போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ இவ்வளோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.